பாஜக கொஞ்சம் கடுப்பில் இருக்காங்க எடப்பாடி மேலே. அவர் இந்த கூட்டணியில் பாமக தேமுதிகலாம் இழுக்குது ட்ரை பண்ணுறாரு இல்லையா, நம்மளை உடலாத பண்ணுறாரு, ட்ரை பண்ணுறாரு. தனியாக போகிறத பற்றி உள்ள இது வேறு, கூட்டணி கட்சியெல்லாம் இழுத்துன்னு போகிறாரு, இவருக்கு ஒரு சின்னத்தை உடலாத பண்ணிடலான்னு ஒரு யோசிக்கிறாங்க அவங்க. மற்ற மாநிலங்கள்லாம் வந்து வெவ்வேறு கட்சிகளை பழக்கிறது, உடைக்கிறது, இழுக்கிறதுன்னு பெரிய பெரிய தலைவர் முதற்கொண்டு எல்லாரும் இழுக்கிறாங்க, கூட்டணியை பலப்படுத்துறாங்க. ஆந்திராவில் பலப்படுத்துறாங்க, எல்லா ஊர்லேயும் பலப்படுத்துறாங்க கூட்டணி. எப்படி மகாராஷ்டிராவில் பலப்படுத்துறாங்க, கூட்டணியை கட்டமைக்கிறாங்க. பஞ்சாபில் ட்ரை பண்ணுறாங்க, அங்கே ஒரிசாவில் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம வந்து இந்த 370 சீட்டு சொல்லிட்டாங்க வருமானது அவங்களுக்கு ஒரு டவுட் இருக்கிறதுனால கூட்டணிகளை பலப்படுத்துகிறாங்க, எதிரிகளை வந்து பலவீனப்படுத்துகிறாங்க. இப்போ வந்து ஆரணி, வேலூர், வடசென்னை, கள்ளக்குறிச்சி இதெல்லாம் இப்போ வந்து நேரு, பெரம்பலூர், இப்போ இதெல்லாம் வந்து பசங்களோட திமுக ஆட்களோட மந்திரிகளோட பிரமுகர்களோட பசங்க அவங்க ட்ரை பண்ணுற விஷயமா இருக்குது. தோத்துட்டு அவங்க தோற்ற பிறகு தான் உங்களுக்கு அந்த பதவி கொடுக்குறாங்க. 19க்கு அப்புறம் தான் எப்படி முருகனுக்கு தோற்றோன்னா பதவி கொடுத்தாங்களோ அது மாதிரி கொடுத்தாங்க. அவங்க கவர்னராக இருக்கிறதுல அவங்களுக்கு ஒன்றும் இஷ்டம் கிடையாது. ஆக்சுவலாக அவங்க வந்து ஒரு எம்பி ஆகி அங்கே சென்ட்ரலில் அடுத்த வாட்டி மோடி வந்தார்னா மந்திரி ஆகணுன்ற அந்த ஐடியாவில் தான் போகிறாங்க. ஆக்சுவலாக அதுக்கான முயற்சியில் அவங்க இறங்கியிருக்காங்க. அதாவது தைரியமாக ஒரு போஸ்ட்டை ரிசைன் பண்ணுறாங்கன்னா ஒரு வாக்குறுதி இல்லாமல் ரிசைன் பண்ண மாட்டாங்க. ஏதோ ஒரு வாக்குறுதி கொடுப்பாங்க. அட்லீஸ்ட் நீங்கள் நிக்காட்டி கூட நம்ம கவர்மெண்ட் வந்ததுன்னா வேற ஒரு போஸ்ட்டு கொடுக்கலாம்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இல்லாத போஸ்ட்டா ஏதோ ஒரு போஸ்ட்டை கொடுக்கலாம்ல. அதனால ஏதோ ஒரு வகையில் அவங்கள வந்து காம்பன்சேட் பண்ணுவாங்க. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த நாடாளுமன்ற தேர்தல் இதெல்லாம் இந்த ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் அவர்களுக்கு இந்த இரட்டை இலை சின்னம் வந்து மீண்டும் வந்து தடை கொடுத்துருக்காங்க. சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப பெரிதும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எல்லா பாஜகவுமே கொஞ்சம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, மக்களுமே யாருக்கு கிடைக்கும், ஏன்னா தேர்தல் நேரத்தில் இப்படி ஒரு வழக்கு மீண்டும் அவருக்கு வந்து இரட்டை இலை கிடைக்குமோ, பாஜகவின் சப்போர்ட்டால் அவருக்கு வந்து இரட்டை இலை கிடைக்குமோன்ற மாதிரியான ஒரு செய்திகள் போயிட்டு இருந்தது. இந்த நேரத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் அவருக்கு ஒரு தடையை கொடுத்துருக்காங்க இரட்டை இலையை பயன்படுத்த. இதற்கு அடுத்த கட்டம் மீண்டும் அவர் எதுவும் முயற்சி செய்வாரா, இல்லை வேறு எதுவும் வழக்குகள் இருக்கு இல்லையா? இன்னும் புகழேந்தி அவர்கள் கொடுத்த வழக்கு வேற நிலுவையில் இருக்கு இல்லையா? ஓபிஎஸ் அவர்களை வந்து தொடர்ந்து நிருபர்கள் கேட்கும்போது நாங்கள் இரட்டை இலையில் தான் நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கேன். ரொம்ப உறுதியாக சொல்கிறேன். அதுக்கேற்றபடி நேற்று ஒரு டெவலப்மெண்ட் நடந்தது. புகழேந்தி வந்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு போட்டார். அதாவது வந்து ஈரோடு ஈஸ்ட்டை பொறுத்த மட்டும் தற்காலிகமாக தான் இரட்டை இலை சின்னம் கொடுத்தீங்க. நீங்கள் சப்ஜெக்ட் டு கோர்ட்டோட ஃபைனல் வெர்டிக்ட் படி தான் கொடுத்தீங்க. இன்னும் சிவில் சூட் ஒன்று பெண்டிங்காக இருக்குது. ஓபிஎஸ் வந்து தான் தான் ஒருங்கிணைப்பாளர், கட்சியோட அடிப்படை விதிகள் படி நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன், அதனால் நான் தான் பி ஃபார்மில் கையெழுத்து போகிறதுக்கு உரிமை எனக்கு தான் இருக்குன்னு கோர்ட்டில் கேஸ் ஒன்று பெண்டிங்காக இருக்குது. அதனால் வந்து சின்னத்தை எங்களுக்கு தான் கொடுக்கணுன்ற மாதிரியான ஒரு இதை போட்டார். டெல்லி ஹைகோர்ட்டில் போட்டார். டெல்லி ஹைகோர்ட்டு நீங்கள் இதை தேர்தல் கமிஷனுக்கு இதை பரிசீலனை பண்ணுங்கள், இந்த அப்ளிகேஷனை பாருங்கன்னு சொல்கிற மாதிரி அனுப்பிச்சிருக்காங்க. இங்கே போட்ட கேஸ் வந்து இதில் வந்து சின்னம் சம்மந்தப்பட்ட எந்த முடிவுமே வந்து தேர்தல் கமிஷன் தான் எடுப்பாங்க. இது வந்து கொடி பயன்படுத்தக்கூடாதுன்றது அடிப்படையான விஷயம். சின்னம் வந்து இவங்க எப்படி ஆர்டர் போட்டாங்கன்னு தெரியாது. சின்ன விஷயத்தில் வந்து எலெக்ஷன் கமிஷன் தான் ஃபைனல் முடிவு எடுப்பாங்க. அதனால் சின்னத்தை பொறுத்த மட்டும் இவங்க கொடி, லெட்டர் ஹெட்டு சொல்லியிருக்காங்க. பட் எலெக்ஷன் கமிஷனுக்கு தான் சின்னம் சம்பந்தப்பட்ட உரிமை இருக்குது. அதனால் வந்து இப்போது ஓபிஎஸ் புகழேந்தி போயிருக்காரு. ஓபிஎஸும் வந்து இப்போது போனார் வச்சுக்கோங்க அந்த எலெக்ஷன் கமிஷனுக்கு. அங்கே வந்து ஒருவேளை இந்த மாதிரி ப்ரேயரை வச்சார்னா, ஒருவேளை வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து பாஜக சொல்கிறபடி கேட்டு ஆடித்துனா, ஒருவேளை இவர் தனியாகவே போகிறதுன்னு முடிவு பண்ணார்னா, எலெக்ஷன் கமிஷன் இது பாஜக கொஞ்சம் கடுப்பில் இருக்காங்க எடப்பாடி மேலே. அவர் இந்த கூட்டணியில் பாமக தேமுதிகலாம் இழுக்குது ட்ரை பண்ணுறாரு இல்லையா, நம்மளை உடலாத பண்ணுறாரு, ட்ரை பண்ணுறாரு. தனியாக போகிறத பற்றி உள்ள இது வேறு, கூட்டணி கட்சியெல்லாம் இழுத்துன்னு போகிறாரு, இவருக்கு ஒரு சின்னத்தை உடலாத பண்ணிடலான்னு ஒரு யோசிக்கிறாங்க அவங்க. அதுக்கான வழியை முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் எதாவது பண்ண முடியுமா? ஏன்னா இந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து பாஜக சொல்கிறபடி தான் ஆடுவாருங்க. கடைசியில் நீங்கள் எலெக்ஷன் ஆரம்பித்த பிறகு, நோட்டிஃபிகேஷன் கொடுத்த பிறகு எலெக்ஷன் கமிஷன் எடுக்கிற டிசிஷனை வந்து யாரும் சேலஞ்ச் பண்ண மாட்டாங்க. கோர்ட்டும் வந்து கண்டுக்காது, அது அவங்க எடுக்கிற முடிவுன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் பொதுவாக பார்த்தீங்கன்னா, நியாயமாக பார்த்தீங்கன்னா, கட்சி வந்து எடப்பாடி பின்னாடி இருக்குது. சின்னம் ஒரு பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்ததை பொதுக்குழு ஒப்புக்கொண்டு இருக்குது. அஃபிஷியலாக கட்சி அவர் பின்னாடி இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு அரசியல் உள்நோக்கத்தோடு நீங்கள் அதை பிடுங்கணும்னு பார்த்தீங்கன்னா அது பாஜகவுக்கு தான் கெட்ட பேர்.
அது ஒருவேளை மிரட்டுறதுக்காக பண்ணுறாங்களா, நீ எல்லாம் ஒன்று சேரணும், இல்லை நீ ஒன்றும் இல்லாத போயிடணும் அப்படின்னு, நீ ஒன்று சேரலை அதனால் ஒன்றும் இல்லாத போயிடு அப்படின்ற மாதிரியான மிரட்டுறதுக்கான. சின்ன இல்லாட்டி ரொம்ப மோசமாக அவர் ஓட்டு வாங்குவார். சின்ன இருக்கிற போதே மோசமாக ஓட்டு வாங்குவார், சின்ன இல்லாத போது ரொம்ப மோசமாக ஓட்டு வாங்குவார். அதனால் அதுக்கான முயற்சிகளை வந்து பாஜக ஓபிஎஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறது கிடையாது. ஓபிஎஸ்க்கு ரெட்டையிலை அது புரியுது. இப்போ ஓபிஎஸ் சின்னத்தை முடக்கிறது தான் நோக்கம் இல்லை. இப்போ வாங்கி இது வந்து ஓபிஎஸ் அவர்களுக்கு கொடுக்குற மாதிரியான ஒரு அந்த நோக்கம் கிடையாது. சின்னத்தை முளைக்கிறது அவ்வளோதான். ஓபிஎஸ்சியும் ஒரு இது தாமரை சின்னத்தில் அவங்க ஆளுங்களை நிற்க வைக்கிறது இல்லை. ஏன்னா இப்போவே வந்து ரவீந்திரநாத்துக்கு வந்து தாமரை சின்னத்தில் தான் போட்டி போட வேண்டியதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பரவலாக செய்திகள். அதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று, ஓபிஎஸ்க்கு ரெட்டையிலை கிடைக்காதுன்றது விஷயம். அவங்கள தாமரையில் போட்டி போட வைக்கலாம். எடப்பாடிக்கு ரெட்டையிலையை முடக்கிறது மூலமாக அவர் ரெட்டையிலை சின்னத்தை போடாத மூலமாக ஓட்டை குறைக்கலாம் அவருக்கு. ஸோ 2 விதத்தில் பாஜக ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பாஜக வந்து நம்ப முடியாது. அவங்க தேர்தலுக்கு என்ன வேணால் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அட்வான்டேஜ் வரும்பொழுது அஃபிஷியல் மிஷினரி எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த செய்தின்றது, இந்த தடைன்றது மீண்டும் ஓபிஎஸ் அவர்களுக்கு ஒரு பின்னடைவு தானே? இல்லை, இது பின்னடைவில் ஏற்கனவே இருக்கிறது தானே. அந்த டெம்பரரியாக போட்ட தடையை தொடர்றாங்க. நான் சொன்ன மாதிரி சின்னத்தை வந்து அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க, எலெக்ஷன் கமிஷன் தான் டிசைட் பண்ணுவாங்க. அதனால் அது பொறுத்து தான் பார்க்கணும் அது எப்படி டேர்ன் ஆகுது, ட்விஸ்ட் ஆகுதுன்ட்டு. ஒருவேளை வந்து அவங்க ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பாஜக வந்து இந்த தேமுதிக பாமக அதிமுக இழுக்கிறாங்கன்ட்டு ரொம்ப கோபத்தில் இருக்காங்க. அவங்க ஒன்றும் இல்லாத போயிடுறாங்கல்ல. பாஜக ஒன்றும் இல்லாத போயிடுவாங்க, கூட்டணி கட்சியாகவும் இருக்காங்க, அப்புறம் ஒன்றுமே இல்லாத போயிடுது இல்லை. பெரிய பெரிய கட்சியெலாம் இருக்காங்களே, எங்கே இருக்காங்க? ஒன்மே ஆர்மி தானே இருக்கானுங்க. அதான் சொன்னேன், பாஜகவுக்கு குச்சி ஐஸ் கொடுத்துட்டு அவன் கப்பை சுற்றின்னு போயிடுவான் போல் இருக்கு அதிமுக. ஆனால் இன்னும் உறுதியாகலை இல்லையா? பாமகவும் தேமுதிகவும் உறுதியாகலைங்க. இன்னைக்கு வந்து தைலாபுரத்துக்கு வந்து கேபி முனுசாமி, வேலுமணி தங்கமணி போயிருக்கிறதா சொல்கிறாங்க. அதே சமயம் இன்னொரு செய்தியும் வருது. அன்புமணி வந்து நாளைக்கு சேலத்தில் நடக்க போகிற கூட்டத்தில், பிரைம் மினிஸ்டர் கூட்டத்தில் கலந்துக்க போகிறாருன்னு ஒரு செய்தி அது ஒன்று ஓடிட்டு இருக்கு சைடு பை சைடு. ஆனால் காலையிலேருந்து வர தகவல்கள் வந்து அதிமுக பாமக ஒப்பந்தம் வந்துருச்சு, புதன்கிழமை ஒப்பந்தம். ஒரு 12 மணிக்கு செய்தி வேற மாதிரி வந்தது. அன்புமணி வந்து நாளைக்கு பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிற மாதிரி இருக்காருன்னு. இப்போ அண்ணாமலைக்கு சொல்கிறத பார்த்தா நாளைக்கு ஈவினிங் பாருங்கள் மேடையில் யார் யார் உட்காடுறாங்கன்னு சொல்கிறாரு அவர் ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்காரு. இல்லை, பாஜகவை பொறுத்த மட்டுங்க மற்ற மாநிலங்கள்லாம் வந்து வெவ்வேறு கட்சிகளை பழக்கிறது, உடைக்கிறது, இழுக்கிறதுன்னு பெரிய பெரிய தலைவர் முதற்கொண்டு எல்லாரும் இழுக்கிறாங்க. கூட்டணியை பலப்படுத்துறாங்க. ஆந்திராவில் பலப்படுத்துறாங்க, எல்லா ஊர்லேயும் பலப்படுத்துறாங்க கூட்டணி. எப்படி மகாராஷ்டிராவில் பலப்படுத்துறாங்க, கூட்டணியை கட்டமைக்கிறாங்க. பஞ்சாபில் ட்ரை பண்ணுறாங்க, அங்கே ஒரிசாவில் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம வந்து இந்த 370 சீட்டு சொல்லிட்டாங்க வருமானது அவங்களுக்கு ஒரு டவுட் இருக்கிறதுனால கூட்டணிகளை பலப்படுத்துகிறாங்க, எதிரிகளை வந்து பலவீனப்படுத்துகிறாங்க. அப்போ அப்படி பார்க்கும்போது எடப்பாடியை எதிரியாக நினைக்கிறாங்களோ இல்லையோ, இவர் இந்த கூட்டணி கட்சி இழுத்துட்டு போனார்னா அதை பார்த்துட்டு பாஜக சும்மா இருப்பாங்களா, வாயில் வரல வச்சுன்னு சும்மா இருப்பாங்களான்றது யோசனையான ஒரு விஷயமா இருக்குது. அதனால் அவங்களும் இவரை விட அவங்க பலமானவங்க, இவரை விட பலமாக இருக்காங்க. ஆள் பலமும் சரி, பண பலத்திலையும் சரி அதிமுகவோட பலமாக இருக்காங்க. இவரை வந்து அடக்கக்கூடிய லெவலில் அவங்க இருக்காங்க. இவரை எந்த விதத்துலையாவது வந்து இவரை மடக்கக்கூடிய லெவலில் அவங்க இருக்காங்க. இந்த 2 கட்சியை விட்டுட்டு அவங்க வேடிக்கை பார்ப்பாங்கன்னா அதில் ஒரே ஒரு காரணம் தான் இருக்க முடியும். இவங்க எப்படி சேர்ந்தாலுமே கடைசியில் தேர்தலுக்கு அப்புறம் நம்மளை தான் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற எண்ணம் மட்டுமே காரணமாக இருக்குமே தவிர வேறு எந்த காரணமும் இருக்காது. ஏன்னா ஸ்ட்ரிக்டான ஒரு ஃபைட்டாக இருந்தால் பாஜக இதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க என்பது எனக்கு கருத்து. இன்னமும் கூட தேமுதிகவும் பாமகவும் அன்லஸ் கையெழுத்து போட்டாலே தவிர அதிமுகவோட நீங்கள் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை என்பது என் கருத்து. கடைசி நேரத்தில் கூட என்ன வேணால் நடக்கலாம். இன்னொரு பக்கம் வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்து தொகுதி பங்கீடு கொடுத்துருக்காங்க. காங்கிரஸ்க்கு வந்து ஒரு 10 தொகுதிகள் அவங்க ஒதுக்குன மாதிரியே எந்தெந்த தொகுதிகள்னு ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. 9 வந்து தமிழகத்தில், 1 வந்து புதுச்சேரியில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 9 தொகுதிகளில் 2 தொகுதிகள் வந்து மாற்றப்பட்டிருக்கு. ஒன்று வந்து 3 மாற்றிட்டாங்க. தேனியை மாற்றிட்டாங்க, திருச்சியை மாற்றிட்டாங்க. ஆமாம், 3 மாற்றிட்டாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? 3 மாற்றிட்டு வந்து கடலூர், மயிலாடுதுறை, திருநெல்வேலி, நெல்லை கொடுத்துருக்காங்க. 3 கொடுத்துருக்காங்க. அது எதிர்பார்த்தது தான். ஏன்னா உங்களுக்கு வந்து விருதுநகரை வந்து இவங்க எதிர்பார்த்தாங்க, யார் மதிமுக எதிர்பார்த்தாங்க. ஆனால் ராகுல் காந்தி ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டார், மாணிக் தாக்கூரை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க விருதுநகர்னு சொல்லிட்டார். அதனால் அவர் அங்கே விருதுநகரை விட்டாங்க. வைகோ அதுதான் கேட்டார். ஆக்சுவலாக அது கேட்டு தான் பிடிவாத முடிச்சு எத்தனை அழித்தார். அப்போ அது இல்லாட்டி எனக்கு திருச்சி கொடுக்குறாரு. திருச்சியில் கை வைக்கிறதுக்கு யோசிச்சாங்க. திருநாவுக்கரசுறாங்க காங்கிரஸ் சீட்டு. ஆனால் ஏற்கனவே திருநாவுக்கரசில் கொடுக்க வேண்டாம்னு காங்கிரஸ் ஹைகமாண்டுக்கு ஒரு ரொம்ப தொகுதியை சரியாக வச்சுக்கலன்னு மாற்றணும்னு நினச்சாங்க. தொகுதி போனால் பரவாயில்லன்ட்டு. அதனால் இப்போ மாற்றிட்டாங்க. ஆனால் திருநாவுக்கரசு ரொம்ப இப்போ கோவத்தில் இருக்கார். பாஜகவுக்கு போனாலும் போயிடுவார். ஆனால் ஒரு பையன் எம்எல்ஏ இருக்காங்க காங்கிரஸ், அதனால் யோசிக்கிறார். இல்லாட்டி அவர் பாஜகவுக்கு தாவறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அவர் போகிறதுக்கான வாய்ப்பு ஏற்கனவே பாஜகவில் இருந்தவர். அதனால் வந்து அவர் ஒன்றும் பெரிய இது இல்லை. அவருக்கு வந்து திருச்சி இப்போ பிடிங்கிட்டாங்க இல்லையா,
எனக்கு திருநெல்வேலி கொடுன்றார். இப்போ திருநெல்வேலி அலாட் பண்ணிருக்காங்கல்ல, திருநெல்வேலி கொடுங்க எனக்கு, நான் நிற்கிறேன் அப்படின்னு கேட்டிருக்காரு. அது கொடுக்காட்டி அவர் தேர்தல் நேரத்தை நெருக்கத்தில் அவர் என்ன பண்ணுவார் சொல்ல முடியாது. அவர் பையன் காங்கிரஸில் இருக்கான்ற ஒரு சின்ன விஷயம் இருக்கு தவிர அவருக்கு கொடுக்கலன்றத அவர் வந்து ரொம்ப இது ஒரு 10 நாளாக அவர் பயங்கர போராட்டத்தில் இருந்தார். காங்கிரஸ் ஹைகமாண்டோட திமுகவோட தான் எடுக்கக்கூடாது, இந்த தொகுதி யாருக்கு கொடுக்காதீங்கன்ட்டாங்க. கடைசியில் அவங்க வந்து வைகோ ரொம்ப விடாப்படியா அது இல்லாட்டி எனக்கு திருச்சி தான். ஏன்னா திருச்சியில் அவருக்கு என்ன அட்வான்டேஜ்னா நேரு எப்படியும் வெற்றி பெற்று நேரு ஒர்க் பண்ணி எப்படியும் வெற்றியை வாங்கிடுவார், திருச்சியில் வெற்றி பெற வச்சிருவார் நம்மள. திருச்சியில் திமுக எல்லா தொகுதியும் திமுக தான் வின் பண்ணிருக்கு, சட்டமன்ற தொகுதி எல்லாமே. அதனால் அது ஈஸியான வின் பண்ணக்கூடிய இடம் அப்படின்றதுனால அது எனக்கு திருச்சியாவது கொடுங்கன்ட்டு துரை வையாபுரிக்கு தான் வாங்கியிருக்காரு. ஆக்சுவலாக அது ஒரு கடலூர் எதுக்காக வாங்கியிருக்காங்க அப்படின்னா, கடலூரில் இருந்த திமுக கேண்டிடேட் ரமேஷ் வந்து அவர் மேலே ஒரு கொலை வழக்கு இருக்கு, அவருக்கு அதனால் கொடுக்குறதா இல்லை. அது எம்ஆர்கே பையன் கேட்டிருந்தார், எம்ஆர் பன்னீர்செல்வம் பையன் கேட்டிருந்தார். ஆனால் அவருக்கு கொடுக்கறதுக்கு அங்கே உள்ளுக்குள்ளேயே கடலூர் திமுகவே 2 இருக்குது. அதனால் வந்து பார்த்தாங்க அழகிரிக்கு கொடுக்கணும். ஏன்னா அழகிரி வந்து 2019 அழகிரி தலைவராக வந்தப்போ திருநாவுக்கரசரை நீக்கினாங்க. அப்போ நீக்கினவருக்கு திருச்சி பாராளுமன்றம் கொடுத்தாங்க. இப்போது அழகிரியை நீக்கிட்டு செல்வபெருந்தை வந்திருக்காரு. அப்போ அழகிரி கேட்டார், என்ன அப்போது நான் வந்தப்போ அவருக்கு கொடுத்தீங்க, அவர் நீக்கிட்டு இப்போ என்ன நீக்கிட்டீங்க, எனக்கு ஒரு இடம் கொடுங்க, எனக்கு கடலூர் கொடுங்க அப்படின்னா. ஏற்கனவே திமுக வந்து அங்கே அந்த கேண்டிடேட்டுக்கு பேர் கெட்டு போச்சு அந்த எம்பிக்கு, அதனால் அவர் தூக்கத்தான் இருந்தாங்க. இப்போ சரி பரவாயில்ல, அழகிரி கேட்குறாரு, அழகிரிக்கு கடலூர் சொந்த ஊர் தானே, அதனால் கொடுத்துட்டாங்க. அப்புறம் மயிலாடுதுறை ராமலிங்கத்துக்கு திமுக அவருக்கு சரியான பேர் கிடையாது, அதனால் மயிலாடுதுறை எடுத்துட்டாங்க. இப்போ ஆரணியை வந்து அதுவும் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டாங்க, விஷ்ணு பிரசாத்துக்கு சரியான பேர் இல்லை, அதையும் எடுத்து. ஆனால் வேலுவோட பையன் கேட்குறான், யார் திமுக வேலூர் இருக்கார்ல அவர் பையன் கேட்குறான். இந்த மாதிரி திமுகவில் எல்லாம் பையன்களாக கேட்குறானுங்க. பெரம்பலூர் பெண்ணூர் பையன் கேட்குறான், வேலூர் ஆரணியை வந்து வேலுவோட பையன் கேட்குறான். இங்கே கலாநிதி இது ஆற்காட்டர் பையன் கேட்குறாரு, கலாநிதி. அங்கே வந்து துரைமுருகனோட பையன் வேலூர், அங்கே கதிரானந்து, இன்னொரு பக்கம் பொன்முடியோட பையன். இப்படியே பையன்களாக கொடுத்துருந்தாங்கன்னா அப்புறம் திமுகவில் உழைச்சவனுக்கு என்ன மரியாதை இருக்குது? இதுதான் இப்போ நிலைமை இன்றைக்கி திமுகவில். எல்லா பையனும் போட்டி போட்டுருக்கானுங்க. கேட்டால் கழகம் ஒரு குடும்பம்ன்றானுங்க. திமுக வாரிசுகளுக்கு தான் இந்த தடவை அந்த எம்பி வாரிசுகள் தான் போட்டி போட்டுருக்கானுங்க. ஆனால் கடலூரில் எம்ஆர்கே பையன் ட்ரை பண்ணால் தொகுதியை காங்கிரஸுக்கு கொடுத்து விட்டாருங்க. அது ஒரு மாதிரி ஓஞ்சி போச்சு. அது இப்போ இருந்து ஆரணி, வேலூர், வடசென்னை, கள்ளக்குறிச்சி இதெல்லாம் இப்போ வந்து நேரு, பெரம்பலூர், இப்போ இதெல்லாம் வந்து பசங்களோட திமுக ஆட்களோட மந்திரிகளோட பிரமுகர்களோட பசங்க அவங்க ட்ரை பண்ணுற விஷயமா இருக்குது. ஆனால் இதெல்லாம் கொடுத்தா வந்து திமுகவினர் உழைச்சி மேலே வர வந்து யோசிப்பான், என்னடா இதுன்ட்டு. நமக்கு கடைசி உழைச்சவனுக்கு இல்லையே அப்படின்னு யோசிப்பான். அதனால் ஸ்டாலின் அவர்கள் வந்து யோசிக்கணும், எல்லாமே பசங்களுக்கு கொடுத்துட்டா என்ன எப்படின்னு யோசிக்கணும். நீங்கள் தலைமை பொறுப்புக்கு உங்கள் பையனை நீங்கள் தயார் பண்ணுறீங்கன்னு வேறு விஷயம். இவங்க என்ன சொல்கிறானுங்க, பையங்க இருக்கிற மந்திரிகள் என்ன சொல்கிறானுங்க, நாங்கள் அவரோட பையனுக்கு நாங்கள் எல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்கணும்ல, அப்புறம் எங்கள் பையன்களுக்கு அவர் கொடுக்கணும்ல அப்படின்னு அவங்க அப்படி ஒரு இதை வைக்கிறானுங்க அவனுங்க. உதயநிதிக்கு எல்லா விதமான ஆதரவும் நாங்கள் கொடுக்குறோம், எந்த விதமான எதிர்ப்பு குரலும் கிடையாது. அப்போ நீங்கள் எங்கள் பையன்களும் கொடுங்க, நாங்கள் எங்களுக்கு அடுத்த தலைமுறை நாங்கள் தயார் பண்ண வேண்டாமா? இந்த கிவ் அண்ட் டேக் பாலிசி அது மாதிரி. ஆனால் உண்மையிலேயே என்னென்னா, உண்மையிலேயே உழைச்சி திமுகவில் வந்தவங்க மந்திரியாரத்துக்கு தகுதியானவரும் இருக்காங்க, எம்பியில் நிற்கிறதுக்கு தகுதியானவரும் இருக்காங்க. ஒரு ஒன்றிய செயலாளரோ நகர செயலாளரோ கீழேருந்து மேலே வந்திருப்பான், கஷ்டப்பட்டு உழைப்பான். அது மாதிரி பல பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் என்ன நினைப்பானுங்க, அவங்களுக்கு நமக்கு எப்படா வாய்ப்பு கிடைக்குன்னு நினைக்க மாட்டாங்க. அப்போது சரி அவங்க ஸ்டாலின் என்ன நினைக்கிறாரு, சரி இதில் ஒரு 20%, அதில் ஒரு 20% எல்லாம் பங்கிட்டு கொடுத்துடலாம், நமக்கு யார் பிரச்சனையும் வேண்டாம், எல்லாரையும் ஒரு மாதிரி சமாளிக்கிற மாதிரி பண்ணிடலாம். இப்போ ஒரு 5 மந்திரிங்க பசங்களுக்கு கொடுத்தா வச்சுக்கோங்களேன், மீதி ஒரு 10 வந்து உண்மையிலேயே உழைச்சவனுக்கு கொடுக்கலாம், இளைஞர் அணியிலேருந்து கொடுக்கலாம், இன்னொரு 5 வந்து ஒரு பெண்களுக்கு மகளிருக்கு கொடுக்கலாம். நடக்குது அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் நடக்குதா? இல்லை, அந்த மாதிரி ப்ராசஸ் வந்து அவங்க உதயநிதி இந்த வாட்டி ஸ்பெசிஃபிக்காக சொல்லிருக்காராம். எல்லாமே நீங்கள் மந்திரி பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னா வந்து அது ரொம்ப இதாகிடும். இளைஞர் அன்றைக்கி ஒரு 10 கொடுத்துருங்க. நீங்கள் மொத்தமே நம்ம 21 சீட்டில் தான் போட்டி போடுறோம். அந்த 21 சீட்லேயே வந்து உண்மையாக உழைச்சி கட்சியில் வந்து பாடுபடுறவங்களுக்கு நம்ம ஒரு குறைந்தபட்சம் ஒரு 60% சீட்டாவது கொடுத்தானோ, அதுக்கேற்றபடி பண்ணுங்கன்னு உதயநிதி சொன்னாராம். அதனால் அந்த மந்திரி பசங்களுக்கு ஒரு பக்கம் கொடுத்தாலுமே கொடுக்குற இடத்துல அந்த தொகுதியில் இருக்கிற உண்மையான உழைக்கிற திமுகவினருக்கு ஒரு வருத்தம் இருக்க தான் செய்யும். ஆக்சுவலாக இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுனால தான் இவங்க வராங்க அப்படின்ட்டு அது ஒரு பிரச்சனை தான், திமுக ஒரு பிரச்சனையாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் அவங்களுக்கு வேறு வழி கிடையாது. ஆக்சுவலாக வந்து தமிழிசை சவுந்தரராஜன் புதுச்சேரி மற்றும் தெலுங்கானா துணைநிலை ஆளுநராக இருக்கக்கூடிய அவர்கள் வந்து குடியரசுத் தலைவருக்கு அவருடைய ராஜினாமா கடிதத்தை அனுப்பியிருக்காங்க. என்ன காரணத்திற்காக ராஜினாமா கடிதத்தை? அவங்க வந்து கவர்னராக இருந்தால் கூட அவங்க பெரும்பாலும் இந்த ஒரு அரசியல்வாதியாக அவங்களுக்கு என்னென்னா அவங்க தோற்ற பிறகு தான் அவங்களுக்கு அந்த பதவி கொடுக்குறாங்க. 19க்கு அப்புறம் தான் எப்படி முருகனுக்கு தோற்ற உடனே பதவி கொடுத்தாங்களோ அது மாதிரி கொடுத்தாங்க. அவங்க கவர்னராக இருக்கிறதுல அவங்களுக்கு ஒன்றும் இஷ்டம் கிடையாது. ஆக்சுவலாக அவங்க வந்து ஒரு எம்பி ஆகி அங்கே சென்ட்ரலில் அடுத்த வாட்டி மோடி வந்தார்னா மந்திரி ஆகணுன்ற அந்த ஐடியாவில் தான் போகிறாங்க. ஆக்சுவலாக
அதுக்கான முயற்சியில் அவங்க இறங்கியிருக்காங்க. ஸோ அதனால் அவங்க தூத்துக்குடி ட்ரை பண்ணுறாங்க. தூத்துக்குடியில் ஏற்கனவே கனிமொழி அங்கே போட்டிடுவாங்களே திமுக சார்பில். திமுக சார்பாக கனிமொழி போட்டி ஒரு கடும் போட்டி அவங்க தோத்தாங்க. போன ஒரு கடும் போட்டி இருக்குமே அங்கே மீண்டும் முடி போகும்போது. போன வாட்டி மாதிரி இல்லை, இந்த வாட்டி போட்டி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதனால் அதிமுக அங்கே வந்து தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்த மட்டும் ஒரு 3 தொகுதி வந்து கொஞ்சம் நாயுடு, நாய்க்கர் இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்க. ஒரு 3 தொகுதியில் நாடார்கள் இருக்காங்க. நீங்கள் 2 நாடார் நிற்கும் போது அந்த 3 தொகுதி நாடார் ஓட்டு பிரியும். அப்போ நாடார் அல்லாத ஒருத்தர் வந்து அந்த 3 தொகுதியில் இருக்கிற தெலுங்கு பேசுகிறவங்க ஓட்டெல்லாம் வாங்குவாங்க. அதனால் இந்த 2 நாடார் நின்னா எப்படிப்பட்ட ஒரு முடிவு வரும். ஆனால் போன வாட்டி இவங்க 2 பேர் தான் நின்னாங்க. போன வாட்டி கடுமையான எதிர்ப்பலை மோடிக்கெல்லாம் இருந்ததுனால, எடப்பாடிக்கெல்லாம் இருந்ததுனால கனிமொழி ஜெயிச்சிட்டாங்க. இந்த வாட்டி வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது அதிக அளவு ஓட்டு வித்தியாசம் இல்லாட்டி கூட ஓரளவுக்கு ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி கனிமொழி அவர்கள் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் இவங்களுக்கு வந்து புதுச்சேரியில் வந்து அவங்க வந்து புதுச்சேரியிலேயே கூட நிற்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க. புதுச்சேரியில் இல்லைன்னா அவங்க தோல்வி உறுதி. அதில் எந்த சந்தேகமும் வேணாம். எதனால உறுதின்னு சொல்லி புதுச்சேரி ஒரு காங்கிரஸ் தொகுதிங்க. அதில் வந்து என்ஆர் காங்கிரஸ் வேறு ஓட்ட பிரிக்கிறான். அப்போ என்ஆர் காங்கிரஸ் வந்து அவன் இப்போ பாஜகவோட நல்ல டேர்ம்ஸ்லேயே இல்லை. இன்ஃபேக்ட் அவங்க ரொம்ப கோபத்தில் இருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து அவங்க கட்சியை உடைக்க பார்க்குறாங்க. பிஜேபி உடைச்சிட்டு இந்த காரைக்காலில் பேசும்போது அமித்ஷா என்ன பண்ணிட்டாரு, பாஜக ஆட்சி தான் இனிமேல் புதுச்சேரியிலன்னு சொல்லிட்டார். அதுலேருந்து ரொம்ப கோபமாக இருக்காங்க என்ஆர் காங்கிரஸ். நம்ம விலகலாமா, கூட்டணியிலேருந்து விலகலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு விலகினா அவங்க பாதி பேரை உடைச்சிடுவாங்க. என்ஆர் காங்கிரஸை உடைச்சிடுவாங்கன்னு ஒரு பயம் இருக்குது யாருக்கு, ரங்கசாமிக்கு. அதனால் யோசிச்சுட்டு உட்காந்துருக்காரு. அதிருப்தியில் இருக்காங்க. பாஜகவோட ரொம்ப அதிருப்தியில் இருக்காங்க. அதனால் அவங்க முழு மனதோடு வேலை செய்வாங்களான்னு சொல்ல முடியாது. அது ட்ரெடிஷ்னலாக அது காங்கிரஸ்க்கான ஒரு தொகுதியாக தான் புதுச்சேரி இருக்குது. அந்த பாஜக அந்த கவர்மெண்ட் மேலே ஏற்கனவே ஒரு ஆன்டி இன்குமென்சி இருக்கும். அந்த ஆன்டி இன்குமென்சி ஒர்க் பண்ணும். பாஜக கொஞ்சம் டஃப் ஃபைட் கொடுப்பாங்க. தூத்துக்குடியில் டஃப் ஃபைட் கொடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. தூத்துக்குடியில் டஃப் ஃபைட் வந்து டஃப் ஃபைட் கொடுப்பாங்க. இந்த போன வாட்டியோட இந்த வாட்டி மோசமாக இல்லை. இப்போ அவங்களுக்கு ஒரு 40க்கு 40 வந்து திமுக ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரியான கருத்து கணிப்புகள்லாம் இருக்கும்போது தமிழிசை சவுந்தரராஜனுக்கு எப்படி அப்படி ஒரு எண்ணம்? இல்லை, அவங்க ட்ரை பண்ணி பார்க்குறது கருத்து கணிப்பெல்லாம் சொல்லுது. பட் அதையும் மீறி சில விஷயங்கள்லாம் வரும் இல்லையா? அதனால் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. இப்போ பாண்டிச்சேரிலையும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னலாக காங்கிரஸ், இப்போ பாஜக ஆட்சி இருக்குது. பாஜக எல்லா விதமான இதையும் பயன்படுத்தி வின் பண்ணுறதுக்கான முயற்சிகள் இறங்குவாங்க. ஆனால் காங்கிரஸுக்கு ஓட்டு போடுறவங்க ஓட்டு இப்போ வைத்திலிங்கம் ரொம்ப நாளாக அங்கே காங்கிரஸ் எம்பியாக இருக்குது. 2 தடவை இருக்காருன்னு நினைக்கிறேன், 14, 19. ஸோ இப்போ யாராவது ஆளை மாற்றி நாராயணசாமியை போடுவாங்களா, நாராயணசாமி போட்டால் காங்கிரஸ்க்கு அங்கே ஒர்க் பண்ணுவாங்களா, இந்த மாதிரி பல விஷயம் இருக்குது. அதனால் அவங்க என்ன கேண்டிடேட் போடுறாங்க. ஆனால் ட்ரெடிஷ்னலி இது காங்கிரஸோட இதாக இருக்கிறதுனால அது வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. நமச்சிவாயெல்லாம் வந்து காங்கிரஸ்லேருந்து தானே பாஜக. அதனால் வந்து அது காங்கிரஸ் தான், ட்ரெடிஷ்னலாக காங்கிரஸ் ஏரியா தான் அது ஆக்சுவலாக வந்து. அதனால் வந்து அப்படியே தமிழிசை அங்கே போட்டாலுமே அங்கேயும் வந்து தமிழிசைக்கு டஃப்பாக தான் இருக்கும். ஸோ தமிழிசை திருநெல்வேலிக்கு போனாலும் திருநெல்வேலியில் இது அவங்களுடைய சொந்த முடிவா அல்லது கட்சி வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒன்று பண்ணுங்கன்னு மாதிரி அதாவது இவங்க சொந்த முடிவு, இவங்க விருப்பத்தை தெரிவிச்சிருப்பாங்க. அது மோடி, அமித்ஷா சரி பரவாயில்ல நீங்கள் வாங்க, அவங்க வேற யாருக்காவது கவர்னர் போஸ்ட் கொடுக்கலாம் இல்லையா? எலெக்ஷனில் தோற்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நிறைய பேர் உறுதியாக அவங்க நிற்பாங்கன்றதையும் சொல்ல முடியுமா நம்ம? அதாவது தைரியமாக ஒரு போஸ்ட்டை ரிசைன் பண்ணுறாங்கன்னா ஒரு வாக்குறுதி இல்லாமல் ரிசைன் பண்ண மாட்டாங்க. ஏதோ ஒரு வாக்குறுதி கொடுப்பாங்க. அட்லீஸ்ட் நீங்கள் நிற்காட்டி கூட நம்ம கவர்மெண்ட் வந்ததுன்னா வேற ஒரு போஸ்ட்டு கொடுக்கலாம்ல. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இல்லாத போஸ்ட்டாக ஏதோ ஒரு போஸ்ட்டை கொடுக்கலாம்ல. அதனால ஏதோ ஒரு வகையில் அவங்கள வந்து காம்பன்சேட் பண்ணுவாங்க. ஒரே இப்போ இவங்க வந்து நம்ம விளவங்கோட்டில் வந்து விஜயதாரணி வந்து ரிசைன் பண்ணிருக்காங்க, எம்எல்ஏ போஸ்ட்டை ரிசைன் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் அகாமடேட் பண்ணணும்னா இருக்கிற பதவியை ரிசைன் பண்ணிட்டு வராங்க. அப்போது கன்னியாகுமரி கான்ஸ்டியூன்சி கொடுக்குறாங்களோ இல்லையோ, வேறு வகையில் ஏதாவது ஒரு வகையில் அந்த விளவங்கோட்டிலே நீங்கள் மறுபடியும் நில்லுங்கன்னு கூட சொல்லலாம், எம்எல்ஏக்கே நில்லுங்க அப்படின்னு சொல்லலாம். அதனால் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து காம்பன்சேட் பண்ணுவாங்க. ஆனால் அது வந்து வெற்றி பெற முடியுமானா அது சொல்ல முடியாது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற இது விஷயம் ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிளுங்க. திமுக கூட்டணியை பொறுத்த மட்டும் அது ஏன் வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் கூட்டணி காம்பேக்டாக இருக்குது. கூட்டணி காம்பேக்டாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து 19லேருந்தே வெற்றியை பார்க்குற ஒரு கூட்டணியாக இருக்குது. ரெண்டாவது, திமுகவுக்கு எதிரான ஓட்டுகள் பிரியுது நிறையா. சீமான் ஒரு பக்கம் வாங்குறாரு, பாஜக தனியாக நின்று வாங்குது, ஏடிஎம்கே வாங்குது. ஸோ திமுக ஓட்டுகள் பிரிகிறதுனாலையும் அந்த கூட்டணி பலமாக இருக்கிறதுனாலையும், மூணாவதாக இன்னொரு காரணம் இந்த திமுக கவர்மெண்ட்டுடைய விமன் சென்ட்ரிக்காக போட்ட திட்டங்கள், நிறைய திட்டங்கள். 1.25 கோடி பேருக்கு உரிமை தொகையை கொடுக்கறதாகட்டும், புதுமை பெண் திட்டம், எல்லாம் பெண்களை மையப்படுத்தி போடுற விஷயங்கள். அவங்க ஒவ்வொரு பயனாளியும் நேரடியாக அணுகிறாங்க. திமுக ஆட்கள் அணுகி ஆதரவை வந்து உறுதிப்படுத்திக்கிறாங்க. ஸோ அப்படிலாம் இருக்கும்போது அது இந்த 3 காரணங்களால் வந்து அவங்களுடைய வெற்றி வந்து போன வாட்டி அளவுக்கு வித்தியாசங்கள்லாம் ரொம்ப அதிகமாக இல்லாமல் அது ஆட்சிக்கு எதிரான மனோபாவம் இருக்குது. அது வந்து வெற்றியை பாதிக்கிற அளவுக்கு இல்லை. உதாரணமாக பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் எடுத்துக்கோங்களேன். திண்டுக்கல்லில் 5,30,000 வாக்கு வித்தியாசத்தில்
போன வாட்டி திமுக வேட்பாளர் வேலுசாமி வின் பண்ணார். திண்டுக்கல் இத்தனைக்கும் ஒரு ஏடிஎம்கேடைய கோட்டை தானே அது. ஒரு காலத்தில் ஏடிஎம்கேயோட கோட்டை தான், சவுத்தெல்லாம் அப்படி தான் இருந்தது. ஆனால் அங்கேயே அந்த அளவுக்கு வித்தியாசம் வின் பண்ணாங்க. இந்த வாட்டி நீங்கள் 5 லட்சத்தில் 3 லட்சம் போனால் கூட எதிர்ப்பு ஓட்டுக்கள் 2 லட்சத்தில் எப்பவும் வின் பண்ணுறாரு. இப்போ இங்கே டிஆர் பாலு ஸ்ரீபெரும்புதூரில் இந்த தொகுதியில் ஒரு 4,84,000 ஓட்டில் வின் பண்ணார். இல்லை 3 லட்சம் ஓட்டு போனாலுமே 1 லட்சம் ஓட்டில் வின் பண்ணுறாருல்ல. எதிர்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதில் 3 லட்சமே போட்டுங்க, 1 லட்சம் ஓட்டில் வின் பண்ணுறாருல்ல. இது மாதிரி தான் ஒரு 25 தொகுதி இருக்குது. அதனால் திமுகவோட வெற்றி எதிர்ப்பு இருந்தால் கூட அது சாத்தியமாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதை நம்ம பேசணும் ஆக்சுவலாக. மிக்க நன்றி சார். இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காகவும் ரெட்ரோலுக்ஸ் நேயர்களுக்காகவும் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலுக்ஸின் சார்பாக மிக்க நன்றி. தேங்க்யூ.